திருச்சிற்றம்பலம். 24வது நாயனார் அப்பூதி அடிகள் நாயனார் புராணம். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டுதலில் கூறுகிறார். சிவத்தை அறிய விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும். திருவையாற்றை அடுத்துள்ள சிங்களூரில் பிறந்தவர்தான் அப்பூதி அடிகள் ஆவார். அந்தணர் குலத்தில் பிறந்தார். சிவன் அடியார்களின் தொண்டே சிவத்தொண்டு என்பதை நன்கு அறிந்த பெருமகனார் திருமடங்கள், தண்ணீர் பந்தல்கள், நூலகங்கள் முதலிய அமைத்து அறச்செயல்களை செய்து வாழ்ந்து வந்தார். திருநாவுக்கரசர் பெருமானுடைய ஒப்பற்ற வரலாற்றை கேள்விப்பட்டு அவரை காணாமலேயே தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். திருநாவுக்கரசு பெருமானின் மேல் கொண்ட ஒப்பற்ற பக்தியின் காரணமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயரிட்டதுடன் மாடுகள், கன்றுகள் அனைத்திற்கும் திருநாவுக்கரசு பெருமானின் பெயரையே இட்டு மகிழ்ந்தார். தன்னுடைய அறச்செயலான திருமடங்கள், தண்ணீர் பந்தல்கள், நூலகங்கள் அனைத்திற்குமே திருநாவுக்கரசு பெருமானின் பெயரையே இட்டு மகிழ்ந்தார். ஒரு முறை சிங்களூரில் உள்ள இறைவனை தரிசிப்பதற்காக வந்த திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதி அடிகளை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வீட்டிற்கு அவரை காண சென்றார். இருவரும் உரையாடுகின்றார்கள். உரையாடலின் போது இடையே திருநாவுக்கரசு பெருமான் இவரே என்பதை அறியாத அப்பூதி அடிகள் அறிந்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியுற்று அப்பெருமானுக்கு விருந்தளிக்க முற்படுகிறார். திருநாவுக்கரசு பெருமானுக்கு உணவு படைப்பதற்காக வாழை இலையை அறிந்து வருமாறு மூத்த திருநாவுக்கரசரிடம் கூறுகிறார் அப்பூதி அடிகளின் மனைவியார். அந்த குழந்தை மிகுந்த ஆனந்தத்துடன் அடியாருக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததே என்று மிகவும் ஆனந்தத்துடன் தோட்டத்திற்கு வாழை இலை பறிப்பதற்காக செல்கிறான். அவ்வாறு வாழை இலை பறிக்கும் போது அரவு ஒன்று தீண்ட அந்த குழந்தை இறந்து போகிறான். அந்த குழந்தை இழந்த விஷயம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு தெரிந்தால் உணவு அருந்துவதற்கு தடையாகுமே என்று கருதிய அப்பூதி அடிகள் அந்த இறந்த குழந்தையின் உடலை ஒரு பாயில் சுருட்டி கொல்லைப்புறத்தில் வைத்து விடுகிறார்கள். பின் திருநாவுக்கரசு பெருமானை உணவருந்த அழைக்கிறார்கள். இறை அருளால் உண்மையை உணர்ந்த திருநாவுக்கரசு பெருமான் அந்த குழந்தையின் உடலை திருக்கோயிலுக்கு எடுத்து சென்று இறைவன் முன் பாடி மூத்த மகனை உயிர் பழைக்க செய்கிறார். அப்பூதி அடிகள் மிகவும் ஆனந்தம் அடைகிறார். திருநாவுக்கரசு பெருமானின் சிறப்பை, அவருடைய மேன்மையை செவி வழியாக அறிந்த சோழ நாட்டு அந்தணராகிய அப்பூதி அடிகள் அவர்பால் இவ்வளவு பக்தி கொண்டது பெரும் வியப்பாகும். காடு வளர்த்தல், குளம் தோண்டுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல், மேலும் நூலகங்கள் வைத்தல் ஆகிய பல அறச்செயல்களை செய்த அப்பூதி அடிகள் அவை ஒன்றில் கூட தன்னுடைய பெயர் வராமல் திருநாவுக்கரசு நாயனாரின் பெயரை வைத்தது நம் போன்றோருக்கு ஒப்பற்ற படிப்பினையாகும். இதில் மிகச் சிறப்பானது என்றமென்றால், இவ்வளவு அறச்செயல்களை செய்து முடிக்கும் வரையில் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசு பெருமானை கண்ணால் கண்டதே இல்லை. ஒரு சிறிய தர்மத்தை செய்பவர்கள் கூட இந்த காலத்தில் தங்களுடைய பெயரை அதில் எழுதி விளம்பரம் தேட முயல்கின்றனர்.
ஆனால் மாபெரும் அறச்செயல் செய்த அப்பூதியடிகள் எங்குமே தன்னுடைய பெயரை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு பெருமானை இறுதியாக சந்திக்கிறார். அவரை உபசரித்து உணவருந்த அழைக்கிறார். அதற்குரிய பணிகளையும் மேற்கொள்கிறார். அந்த சமயத்தில் மூத்த மகன் இறந்து விடுகிறான். இந்த காலத்தில் இவ்வாறு நிகழ்ச்சி நடந்தால் வந்திருப்பவரே அவசகுணமாக கருவது ஒரு சாதாரண மனிதனின் மனப்பக்குவமாகும். அதற்கு எதிர்மறையாக அப்பூதியடிகள் அமுது செய்ய மைந்தனின் மரணம் குறுக்கே நிற்கக்கூடாது என்ற கருத்தால் மகனின் உடலை மறைத்து விட்டு அன்பருக்கு அமுது செய்விக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு ஒப்பற்ற மனநிலையாகும். ஆனால் இறை அருள் பெற்ற அப்பருடைய மனதில் ஒரு தடுமாற்றம் உண்டாக நடந்தவற்றை அறிந்து கொள்கிறார் திருநாவுக்கரசர். ஒரு விடத்தில் பக்தி கொள்வது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாகும். அன்பர்களே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அப்பூதி அடிகளின் வரலாற்றை அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம்.